Hey, hi everyone. Welcome to Tech Big Solutions. This is Prabhu. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் linked list and how it works internally. Okay, let's move into the topic. Okay, linked list அப்படின்னு என்னன்னா it's a part of a Java collection framework. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா லிங்க் லிஸ்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஜாவா கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க். ஸோ எப்படி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அரே லிஸ்ட் பார்த்தோம் இல்லையா அர்லியரா. ஸோ அது எப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து ஜாவா கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் ஒன் ஆஃப் த பார்ட்டோ அந்த மாதிரி லிங்க் லிஸ்ட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஜாவா கலெக்ஷன் ஃப்ரேம். ஓகே, ஸோ இட்ஸ் அ இட்ஸ் எங்கே இருந்து வருது, எந்த பேக்கேஜ் வந்து நம்ம இது இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜில் வந்து இதை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட். செகண்ட் வந்து என்னன்னா ஸோ திஸ் yeah, this class is an implementation of a linked list data structure. ஓகேவா, ஸோ லிங்க் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னா ஸோ பேசிக்கலாக திஸ் லிங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ். அது வந்து எது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா லிங்க் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ லிங்க் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இட்ஸ் லைக் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ மெயினாக எதுக்காக இந்த லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுறதுக்கோ இந்த பர்டிகுலர் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த லிங்க் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். Okay, so which is a linear data structure where the element are not stored in the contiguous location. அப்படின்னு என்னன்னா ஸோ ஒன் ஆஃப்டர் அனதர் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்காது, அந்த மாதிரி லொக்கேஷனாக வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்காது. ஓகே, ஸோ அண்ட் எவ்ரி எலமெண்ட் இஸ் அ செப்பரேட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்கும். ஓகே, இதை நம்ம நெக்ஸ்ட் இன் டீட்டெயிலாக நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, ஸோ எவ்ரி எலமெண்ட் இஸ் அ செப்பரேட் ஆப்ஜெக்ட் வித் a டேட்டா பார்ட் அண்ட் அட்ரஸ் பார்ட். ஓகேவா, ஸோ டேட்டா பார்ட்டும் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த நோடில் டேட்டாவோட பார்ட்டும் இருக்கும், அட்ரஸ் பார்ட்டும் இருக்கும். ஓகே, ஸோ அதான் செகண்ட் பாயிண்ட். ஓகே, இந்த செகண்ட் பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இந்த லிங்க் லிஸ்ட்டை பற்றி. ஓகே, ஸோ நம்ம டீட்டெயிலாக எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னன்னா அண்டர்லைன் டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் டபுள்லி லிங்க் லிஸ்ட். ஓகேவா, ஸோ அண்டர்லைனிங் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள்லி லிங்க் லிஸ்ட். ஓகே, ஸோ டபுள்லி லிங்க் லிஸ்ட் அப்படின்னு என்னன்னா ஓகேவா, ஸோ இது எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ கன்சிடர் இதுதான் வந்து ஒரு நோடு. ஓகேவா, ஸோ இது வந்து அடுத்த நோடு. ஓகே, ஸோ டபுள்லி லிங்க் லிஸ்ட் அப்படின்னு என்னன்னா ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஓகே, இதான் வந்து டேட்டா பார்ட். ஓகே, டேட்டா ஏபிசி அப்படின்ட்டு இருக்கும் டேட்டா பார்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நோடு வந்து ஏ அப்படின்னா ஓகே, ஸோ இதோட நோடு வந்து பி அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் நோடோடைய அட்ரஸ் இங்கே இருக்கும். ஓகேவா, ஸோ இதான் வந்து இந்த அட்ரஸ் பார்ட். ஓகே, இது வந்து டேட்டா பார்ட். ஓகே, ஸோ ரெண்டு சைடுமே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் தான் நடந்துருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நோடில் இந்த ப்ரீவியஸ் நோடோடைய அட்ரஸ் இருக்கும். ஓகே, இந்த ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸ் வந்து ஏ அப்படின்னா ஏ இருக்கும். ஓகே, இது வந்து அகைன் டேட்டா பார்ட். ஓகே, ஸோ ஏபிசி டேட்டா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நோடோட இது இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நோடோடைய அட்ரஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நோடோடைய அட்ரஸ் இருக்கும். ஸோ இன்கேஸ் இதுதான் வந்து லாஸ்ட் நோட்னா இந்த இடத்துல நல்லுன்னு இருக்கும். இங்கே எப்படி ஸ்டார்டிங் எப்படி நல்ல இருந்துச்சு இந்த மாதிரி நல்லுன்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்லி லிங்க் லிஸ்ட். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் அண்டர்லைங் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார் லிங்க் லிஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து டபுள்லி லிங்க் லிஸ்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லிங்க் லிஸ்ட்னு இருக்கும். ஓகேவா, ஒன்று சிங்கிளி லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து டேட்டா பார்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து ஏ அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா இதோடைய நேம் வந்து பி அப்படி இருந்ததுன்னா நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் இங்கே இருக்கும். ஓகேவா, ஸோ ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸ் வந்து இது இங்கே இருக்காது. இது வந்து டேட்டா பார்ட்டு, இது வந்து நெக்ஸ்ட் நோடோடைய அட்ரஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து சிங்கிளி லிங்க் லிஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து சிங்கிளி லிங்க் லிஸ்ட். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள்லி லிங்க் லிஸ்ட். ஓகே, இந்த டபுள்லி லிங்க் லிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்டோடைய அண்டர்லைன் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் நோடு வந்து நல்லன்னு இருக்கு டேட்டா பார்ட், நெக்ஸ்ட் நோடோடைய அட்ரஸ். நெக்ஸ்ட் நோட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரீவியஸ் நோடோடைய அட்ரஸ் இங்கே இருக்கும் டேட்டா பார்ட். ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் நோடோடைய அட்ரஸ். ஓகே, ஸோ இதான் வந்து டபுள்லி லிங்க் லிஸ்ட். ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து அண்டர்லைங் டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் டபுள்லி லிங்க் லிஸ்ட். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட். சாரி, இது வந்து அரே லிஸ்ட் இல்லை, லிங்க் லிஸ்ட். ஓகே, ஸோ அரே லிஸ்ட்டும் டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும், இது வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும். ஓகேவா, ஸோ
லிங்க் லிஸ்ட் டூப்ளிகேட்ஸ் ஆர் அலோட். ஓகே, ஸோ லிங்க் லிஸ்ட்ல டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து அலோவ் பண்ணும். ஓகே, ஸோ அது எப்படின்னா நான் ஒரு லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ லிங்க்டு லிஸ்ட் எல்எல் அப்படின்னு இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு நியூ லிங்க் லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது எங்கே இருக்கும்? ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜில் இருக்கும். ஓகே, ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதில் வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணணும், டூப்ளிகேட் வேல்யூஸும் அலோவ் பண்ணணும். ஓகே, டாட் ஆட். ஓகே, ஸோ ஏ அப்படின்னு ஆட் பண்ணிப்போம். அப்படின்னா அடுத்து எல்எல் டாட் ஆட் அப்படின்னா நம்ம மறுபடியும் ஏன்னு ஆட் பண்ணனா உங்களுக்கு இது வந்து அலோவ் பண்ணும். ஓகே, ஸோ எதுவும் எரர் வராது. ஓகே, ஸோ இது நம்ம என்ன டைப்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு எரரும் இல்லை. ஓகே, ஸோ இதான் வந்து இந்த பாயிண்ட், டூப்ளிகேட்ஸ் ஆர் அலோட். ஓகே, அடுத்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் இஸ் ப்ரிசர்வ். நம்ம எந்த ஆர்டரில் இன்சர்ட் பண்ணுறோமோ அதே ஆர்டரில் தான் உங்களுக்கு அவுட்புட்டும் வரும். ஓகேவா? தேர்ட் வந்து ஹெட்ரோஜினியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அலோட். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ஸ்ட்ரிங்னு ஸ்பெசிஃபை பண்ணதுனால இங்கே இது மட்டும் தான் ஆப்ஜெக்ட்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னா ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம எல்எல் டாட் ஆட் ஒன் அப்படின்னு போட்டால் கூட நம்ம இதாகும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஹெட்ரோஜினியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அலோட். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், நல் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பாசிபிள். நல் ஆட் ஆஃப் நல். ஓகே, ஸோ நல்லும் இது பண்ணும். ஓகே, ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். எல்எல்னு பிரிண்ட் பண்ணி இதை ரன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்ன ஆர்டரில் போட்டிருக்கோமோ அதே ஆர்டரில் தான் இங்கே அவுட்புட்டும் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து லிங்க் லிஸ்ட்டை பற்றி பேசிக்கான டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு இந்த லிங்க் லிஸ்ட் வந்து எப்படி இன்டர்னலாக ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த லிங்க் லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த டபுள்யூ லிங்க் லிஸ்ட் வச்சு தான் ஒர்க். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நோட், இது வந்து செகண்ட் நோட், இது வந்து தேர்ட் நோட். ஓகேவா? இந்த நோடுக்கு வந்து நேம் வந்து சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல சி அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸ் இருக்கும், இங்கே வந்து டேட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நல்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து இதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அட்ரஸ் தானே, இந்த அட்ரஸை வச்சு இங்கே உங்களுக்கு பாயிண்ட் அவுட் ஆகிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த அட்ரஸை வச்சு இது பாயிண்ட் அவுட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கேயும் இந்த அட்ரஸ் இருக்கும், நெக்ஸ்ட் நோட அட்ரஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் நோடோடைய அட்ரஸும் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து லிங்க் லிஸ்ட். ஓகே, ஸோ இதான் வந்து இன்டர்னலாக இப்படி தான் வந்து லிங்க் லிஸ்ட் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நம்ம எந்த மாதிரி டைம்ல வந்து லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஏர்லியராக நம்ம வந்து அரே லிஸ்ட் பார்த்தோம். ஓகேவா? ஸோ அரே லிஸ்ட் எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஆப்ரேஷன் வந்து ரிட்ரீவல் ஆப்ரேஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே அரே லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அரே லிஸ்ட் வந்து உங்களுக்கு ரேண்டம் ஆக்சஸ் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. அதனால வந்து ரேண்டமாக டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதனால நம்ம ஃப்ரீக்வெண்ட் ஆப்ரேஷன் வந்து ரிட்ரீவல் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம அரே லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே லிங்க் லிஸ்ட் எந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் எலமெண்ட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு எலமெண்ட் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். இல்லாச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எலமெண்ட் வந்து டெலீட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னாலும் நம்ம இந்த லிங்க் லிஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 நோட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ கன்சிடர் லைக் ஒரு 1000 நோட்ஸ் இருக்குன்னு வைங்களேன், இல்லை 1000 எலமெண்ட்ஸ் இருக்கு, அதனால 1000 நோட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ 1000 நோட்ல ஓகே ஒரு 700 பொசிஷன். ஓகே, ஸோ 700 பொசிஷனில் போயிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸாக மூவ் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதில் அரே லிஸ்ட் லெவல் எப்படின்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் வந்து அப்படியே ஒவ்வொன்றா மூவ் பண்ணிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படியே மூவ் பண்ணிட்டே இருக்கும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. ஓகே, டைரெக்டாக போய் 699th எலமெண்ட்டுக்கு அடுத்து ஒரு எலமெண்ட்டு கிரியேட் ஆகும் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ 699. ஓகேவா? ஸோ இங்கே ஏர்லியராக இங்கே வந்து 700ன்னு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 701 இருக்கும்.
ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும்னா உங்களுக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகாது. புதுசாக ஒரு எலமெண்ட் கிரியேட் ஆகிட்டு அந்த எலமெண்ட்டோட பொசிஷன் வந்து 700னா 700ன்னு போயிடும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்கும் உங்களுக்கு 700ன்னு இருக்கும். ஓகேவா? இங்கேயும் 700, சாரி இங்கே வந்து 699 இருக்கும். ஓகே, ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 701 அப்படின்னு அட்ரஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புதுசாக வந்து ஒரு எலமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ பொசிஷன் வந்து 700 பொசிஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து 700ன்னு இருப்பதும் இல்லை. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 001 அப்படின்ட்டு ஓகே அப்படின்ட்டு ஒரு நோடு வந்து புதுசாக கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா இங்கே இந்த எலமெண்ட் இந்த எக்ஸிஸ்டிங் எலமெண்ட் எல்லாம் எதுவுமே பண்ணாது. ஓகே, ஸோ இந்த எலமெண்ட்டோடைய அட்ரஸை மட்டும் இங்கே மாறும். இந்த இடத்துல நெக்ஸ்ட் நோடோட எலமெண்ட் தானே இங்கே அட்ரஸ் தானே இங்கே வரணும். அதனால இங்கே 001 அப்படின்னு நீங்கள் விட்டுடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 699 வந்துடும். ஓகே, ஸோ இதை வந்து ப்ரீவியஸ் நோடோடைய அட்ரஸ். ஓகே, ஸோ 699 அப்படின்ட்டு இங்கே வந்துடும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன டேட்டா இருக்குமோ அந்த டேட்டா இருக்கும் அப்படியே. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் எலமெண்ட். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் எலமெண்ட்டுடைய அட்ரஸ் இங்கே வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துலையும் ப்ரீவியஸ் நோடோடைய எலமெண்ட் 001 அப்படின்னு இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த ஒரு உங்களுக்கு இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த இண்டெக்ஸ் மூவ் ஆகிற அந்த இதே கான்செப்டே வந்து இந்த லிங்க் லிஸ்ட்டில் இல்லை. ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வெண்ட் ஆப்ரேஷன் வந்து இந்த மாதிரி இன்சர்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை டெலிஷனாக இருந்தாலும் அப்படி தான். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம இந்த நோடை வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இப்படி டெலீட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே மட்டும்தான் உங்களுக்கு அட்ரஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிக்கும். நெக்ஸ்ட் நோடுடைய அட்ரஸும் இங்கே வந்து ப்ரீவியஸ் நோடுடைய அட்ரஸும் மட்டும் சேஞ்ச் ஆகிக்கும். ஓகே, ஸோ மித்தபடி எக்ஸிஸ்டிங் எலமெண்ட்டையும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எலமெண்ட் எதையுமே டிஸ்டர்ப் ஆகாது. ஓகே, ஸோ அதனால தான் இந்த லிங்க் லிஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட் ஆப்ரேஷன் வந்து இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு எங்கே யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த லிங்க் லிஸ்ட்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கும், இன்டர்லிங்க் ஆயிருக்கும். எப்படி இன்டர்லிங்க் ஆயிருக்கும்? இந்த அட்ரஸை பேஸ் பண்ணி இன்டர்லிங்க் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இது வந்து பாயிண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது பாயிண்டர், இது பாயிண்டர். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நோடோடைய அட்ரஸை பாயிண்ட் பண்ணியிருக்கு, இது வந்து ப்ரீவியஸ் நோடோடைய அட்ரஸை பாயிண்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் பாயிண்டர்ஸ், இது வந்து டேட்டா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்டர்னலாக லிங்க் லிஸ்ட் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படி என்ன பார்க்கலாம்னா ஸோ இப்போ இந்த லிங்க் லிஸ்டோட கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லிங்க் லிஸ்ட் என்னென்ன இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் லிஸ்ட், இந்த லிங்க் லிஸ்ட் கிளாஸ் வந்து எது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ஸ்ட்ராக்ட் சீக்வென்ஷியல் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் சீக்வென்ஷியல் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இது என்ன இந்த அப்ஸ்ட்ராக்ட் சீக்வென்ஷியல் லிஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அரே லிஸ்ட்ல ரேண்டம் ஆக்சஸ் அப்படிங்கிற அந்த இன்டர்ஃபேஸ் இருந்துச்சு இல்லையா? ஸோ அது எந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம வந்து அரே லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த சீக்வன்ஸ் லிஸ்ட்டுங்கிறது லிங்க் லிஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ ரேண்டம் ஆக்சஸ் அப்படின்னா உங்களுக்கு ரேண்டமாக எலமெண்ட் வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த ரேண்டம் ஆக்சஸ். அந்த மாதிரி தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் சீக்வன்ஸ் லிஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு வந்து சீக்வன்ஷியல் பேஸில் உங்களுக்கு எலமெண்ட்டை வந்து ஃபெச் பண்ணுறதுக்காக இந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து லிஸ்ட். ஓகேவா? ஸோ லிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரண்ட் இன்டர்ஃபேஸ் ஃபார் லிங்க் லிஸ்ட் ஆர் அரே லிஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேரண்ட் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன். ஓகே, ஸோ கலெக்ஷன் தான் டாப்பு, அதுக்கு கீழே லிஸ்ட், அதுக்கு கீழே அரே லிஸ்ட். ஓகே, கலெக்ஷனும் லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ லிங்க் லிஸ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ இதுக்குள்ள தான் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ சைஸ் பார்க்கறது, எஸ்எம்டின்னு பார்க்கறது, அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இதுக்குள்ள தான் நம்ம லிங்க் லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்யூ. ஓகே, ஸோ டிக்யூ அப்படின்னா என்னன்னா டபுள் எண்டட் கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டிக்யூ அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஓகே டிக்யூங்கிறது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் டபுள் எண்டட் கியூ. ஓகேவா? ஸோ இந்த டபுள் எண்டட் கியூ என்னது உங்களுக்கு இந்த டபுள் லிங்க் லிஸ்ட் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து பேசிக் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பர்டிகுலர்
டேட்டா ஸ்ட்ரக்சரோடைய மாடல் தான் இந்த டிக்யூ. ஓகே, டபுள்யூ எண்டட் கியூ. டபுள்யூ எண்டட் கியூனா ஸோ ரெண்டு சைடுமே உங்களுக்கு அட்ரஸ் வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து ப்ரீவியஸ் நோட அட்ரஸ், இந்த நெக்ஸ்ட் நோட அட்ரஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ் வந்து லிங்க் லிஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இது எதுக்கு சப்போர்ட் பண்ணுது? மோஸ்ட்டாக இன்சர்ஷன் அண்ட் ரிமூவல் அட் போத் த எண்ட்ஸ், ரெண்டு எண்ட்லையும். ஓகே, ஸோ ஃபார்வர்டாகவும் நம்ம இது பண்ணிக்கலாம், இன்சர்ஷனாக டெலிஷன் பண்ணிக்கலாம், இது பேக்வேர்டு இருந்தால் இன்சர்ஷன் டெலிஷனும் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து வேற எந்த எலமெண்ட்டும் இது வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. எந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு அந்த அட்ரஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ரெண்டு எலமெண்ட், ரெண்டு நோடோடைய அட்ரஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, இதான் வந்து டிக்யூ இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ளோனபிள். ஓகே, ஸோ க்ளோனபிள் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகே, ஸோ க்ளோனபிள்ங்கிறது நமக்கு க்ளோன் பண்ணுறதுக்கு தேவையான மெத்தடை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்ல இருந்து. அது என்ன மெத்தடு? க்ளோன் மெத்தட். ஓகே, இந்த க்ளோனுங்கிற மெத்தடை வந்து நம்ம இந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து சீரியலைசபிள். ஸோ சீரியலைசபிள்ங்கிறது ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து டேட்டா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்ணுறதுக்காக இந்த சீரியலைசபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி சென்ட் பண்ணுவாங்க? ஆப்ஜெக்ட் வந்து பைட் ஸ்ட்ரீம்ஸாக கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிசீவிங் எண்டில் அந்த பைட் ஸ்ட்ரீம் வந்து அகைன் ஆப்ஜெக்டை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் இந்த சீரியலைசபிள் இன்டர்ஃபேஸ் வந்து இதை லிங்க் லிஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக நம்ம இந்த லிங்க் லிஸ்டோடைய இது கன்ஸ்ட்ரக்டர் பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ லிங்க்ட் லிஸ்ட்டில் மொத்தமாக ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து எம்டி, அதாவது நான் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். இது என்னன்னா உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு கலெக்ஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரே லிஸ்ட் நம்ம வந்து கொடுத்தோம்னா அதை வந்து அப்படியே லிங்க் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து சும்மா எம்டி கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம ஜாவால யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நான் பேராமீட்டரிக் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணல, இந்த பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணலன்னா இது நம்ம இங்கே கொடுக்க வேண்டியதில்லை. ஜாவா வந்து டைனமிக்காக நமக்காக அதுவே வந்து நான் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டரை, எம்டி கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இது கொடுத்துக்கறதுனால இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இது நம்ம வந்து ஆல்ரெடி இங்கே கிரியேட் பண்ணிட்டோம் எம்டி கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ இதே வந்து ஒரு பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்னா இப்போ இங்கே வந்து ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் al equal to new array list of. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அரே லிஸ்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ al டாட் add of test. ஓகே, ஸோ al டாட் add of பிரபு. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஓகே, ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் al அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது என்ன கால் பண்ணும்? இந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணா ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அரே லிஸ்ட் இருக்கிறதுல இந்த லிங்க் லிஸ்ட்ல ஆட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் அரே, இந்த லிங்க் லிஸ்ட்க்கு நம்ம ஆட் பண்ண இது எலமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ அதான் அவுட்புட் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பிரபு, அடுத்து AA1 ஒரு நல் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் இன் அரே லிஸ்ட். ஓகே, ஸோ ஃபார் இப்போ லிங்க் லிஸ்ட்டை பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த லிங்க் லிஸ்ட்டில் இப்போ வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Prabhu. Thanks everyone. So thanks for joining. So please to share, subscribe and like the video. Thanks everyone.